என்னை உங்கள் மகாதேவரால் ஒன்றும் செய்ய இயலாது. மகாகாளியும் மகாதேவரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கான சிதையை தயார் செய்கிறார்கள். இதுவரை இந்த பூலோகத்தை காத்து வந்த ஒளிப்பிளம்புகள் அனைத்தும் ஒழிந்துவிடப் போகின்றது. எப்படி தெரியுமா? எத்தகைய ஒளியாக இருந்தாலும் அதை அழித்துவிடும் வல்லமை படைத்த இருளானது இன்று உதயமாக போகிறது. அதை எப்படி என்று காண விரும்புகிறீர்களா? இவைகளை விடுவித்து விடாதீர்கள். இவைகளை விடுவித்து விட்டால் நம் இருவரின் உயிரும் ஆபத்தில் சிக்கிவிடும். அசுரர்கள் ஒருவருக்கொருவர் பெரும் கோபத்துடன் அழித்து விடுவார்கள். இது பிரபஞ்சத்திற்கு ஆபத்தானதாகும். அப்படி செய்யாதீர்கள். என் நோக்கமே அதுதான் குருதேவா. என்னுடைய எண்ணப்படி இந்த இருளானது இந்த பிரபஞ்சத்தையே இருளாக்கிவிடும். இந்த 12 ஜோதிலிங்கங்களுடன் இணைந்து மகாகாளி மற்றும் மகாதேவனின் பக்தர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். இந்த செயலை செய்வதற்கு எனக்கு உதவி புரிபவன் யார் தெரியுமா? இவன்தான் தூஷன். எழுந்திரி தூஷா, நீ எழுந்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை வருடங்களாக உன்னை பாதாளத்தில் சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று நான் உன்னை விடுதலை செய்கிறேன். செல் தூஷா, செல். சென்று உன்னுள் இருக்கும் இருளை இந்த உலகம் முழுவதும் பரவவிடு. ஆனால் உன்னை விடுவித்ததற்கு பலனாக நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீ எந்த இடங்களை அழிக்க வேண்டும், எந்த இடங்களை அழிக்க கூடாது என்பதை நான் தான் உனக்கு ஆணையிடுவேன். எனது பலத்தையும் சக்தியையும் பயன்படுத்த பல வருடம் காத்திருந்தேன். அதனால் இன்று உயிர் உள்ளவர் உயிர் அற்றவர் என்று எனக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களை அழித்து விடுவேன். கட்டளையிடுங்கள். முதலில் நான் எந்த இடத்தை அழிக்க வேண்டும்? நீங்கள் செய்வது சற்று முறையல்ல அசுரத்தாயே. அவனை விடுதலை செய்து அவனை அழிவை நோக்கி அனுப்பிவிட்டிருக்கிறீர்கள். இனி அழியப் போவது பிரபஞ்சம்தான் குருதேவா. இனி இந்த தூஷகன் ஒவ்வொன்றாக ஜோதிலிங்கங்களை எப்படி அழிக்கிறான் என்று அந்த காளியும் தேவனும் பார்க்கத்தான் போகிறார்கள். அதன் பிறகு ஜோதிலிங்கங்களும் இருக்காது, பிரபஞ்சத்தில் சமநிலையும் இருக்காது. என்னவாயிற்று தாயே? தாங்களும் விநாயகனும் ஏன் கவலையோடு காணப்படுகிறீர்கள்? திதி அப்படி என்ன செய்து விட்டார்? திதி என்ன செய்தாள் என்பதை நான் அறியேன் மகனே. நான் இயற்கை என்பதால் பூலோகத்திற்கு உடனேயே ஏதோ ஆபத்து நேரப்போவதாக நான் உணர்கிறேன். கணபதி நன்மையின் வடிவம் என்பதால் தீய சக்திகள் உருவாவதை உடனடியாக அவனும் உணர்ந்து விட்டான். இந்த ஆபத்து நேர்ந்து கொண்டிருக்கும் அவ்விடத்திற்கு உடனே செல்ல வேண்டும்.
ஏனெனில் அடுத்த ஜோதிர்லிங்கத்தை நாம் அங்குதான் நிறுவ வேண்டும். ஆனால் தந்தையே, இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியை நான் என்னுடைய வாழ்நாளில் இதுவரையில் உணர்ந்ததே இல்லையே. பூலோகத்தால் இந்த தீய சக்திகளை பொறுத்துக்கொள்ள இயலாது. அனைத்தும் அழிந்துவிடும் தந்தையே. மகனே, தீய சக்திகளும் இருளும் எத்தகைய விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி, பக்தியின் வாயிலாக பூரணமாக தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரு பக்தன் இருக்கும் வரை பூலோகமானது பாதுகாப்பாகவே இருக்கும். அப்படியென்றால் இப்பொழுது நாம் நிறுவப் போகும் ஜோதிலிங்கம் மகாதேவர் மற்றும் மகாகாளியின் பக்தனுக்கு தொடர்புடையதாகும். அவர் ஒரு சாதாரண பக்தர் அல்ல முருகா. அவரது பக்தி தெய்வீக பிரகாசம் அளிக்கும். அடுத்த ஜோதிர்லிங்கம் அமைவதற்கு மட்டும் அவர் காரணமாக இருக்கப் போவதில்லை. பக்தி எனும் உணர்வை பற்றிய அனுபவ பாடத்தையே இப்பிரபஞ்சத்திற்கு வழங்குவார். அவர் மகாதேவரின் பக்தர் ஆவார். மகாதேவரின் அந்த பக்தர் பல ஆண்டு காலங்களாக தன்னுடைய தவத்தில் மூழ்கி இருக்கிறார். அவர் வரத்திற்காக தவம் புரியவில்லை. எந்த பலன் மீதும் அவருக்கு ஆவல் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு ஆசைதான் உள்ளது, மகாதேவரின் தரிசனம். ஒவ்வொரு நாளும் இந்த நகரத்தின் மக்கள் அனைவரும் அவரை தேடி வந்து செல்கின்றனர். அவருக்கு மகாதேவர் தன் தரிசனத்தை அளித்தால் அவர்களுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கும் என்று வருகிறார்கள். ஆனால் இன்று மகாதேவரின் பக்தனுக்கு பக்தி சோதனை நடக்க உள்ளது. எவரும் அச்சப்பட தேவையில்லை. அனைவரும் சிவலிங்கத்தின் அருகில் வந்து விடுங்கள். நான் இத்தனை ஆண்டுகளாக மகாதேவனை பூஜித்து வந்துள்ளேன். அவர் நிச்சயம் நம் அனைவரையும் காப்பார். செல்லுங்கள், 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 செல்லுங்கள். அனைவரும் ஓடிவிடுங்கள். பேரழிவு சம்பவிக்க போகிறது. இப்படி ஒரு புழுதியையும் புயலையும் நான் இதுவரை கண்டதே இல்லை. ஓடுங்கள், ஓடுங்கள். நான் இப்பொழுதே அந்த அசுரனை அழித்து விடுகிறேன் தந்தையே. வேண்டாம் கார்த்திகேயா. தூஷகனை அழிப்பது அத்தனை எளிதல்ல. இந்த தூஷகன் தட்பவெப்ப நிலையை மட்டுமல்ல, மானிடர்களின் மனநிலையையும் மாற்றக்கூடியவனாவான். அவன் புரியப் போகும் தாக்குதல் தொடங்கிவிட்டால் அவனை அழிப்பதென்பது மிக மிக கடினமாகிவிடும். அதனால் 3 லோகங்களுக்கும் ஆபத்து ஏற்படும். நீ எனக்குரிய நீரை திருடியவன் தானே? நீ யோகியனுடைய கிணறையை நாசம் செய்தவனாவாய். அதனால் இன்று நான் உன்னை பழிவாங்குகிறேன் பார். என்ன பார்க்கிறாய் பிராமணா? உன்னுடைய எந்த சக்தியும் என்னிடம் வேலை செய்யாது. பல ஆண்டு காலமாக தவம் செய்கிறாயா? நானும் தான் பல ஆண்டு காலமாக காத்து கொண்டிருக்கிறேன். இருளால் அழித்து விடுவேன். நீண்ட நாட்களாக நான் என்னுடைய சக்தியை பயன்படுத்தவில்லை. இன்று
அதை நிறைவேற்றப் போகிறேன். மகாதேவா, உங்களால் மட்டுமே இந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாற்ற முடியும். காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள். புறத்தை இருள் சூழ்ந்தாலும் அகத்தை இருள் சூழ்ந்தாலும் மகாதேவர் தான் அந்த இருளை போக்கியாக வேண்டும். அதன் பிறகு நாம் இங்கு ஜோதிர்லிங்கத்தை நிறுவலாம். உன்னுடைய பக்தியினால் நிச்சயமாக என்னுடைய தாக்கத்தை சற்று குறைத்து விட முடியும். ஆனால் வெகு நேரம் தாக்குப்பிடிக்க இயலாது. நான் கூறுவதை கேள். உனக்கு உயிர் பயம் இருந்தால் என்னை இந்த சிவலிங்கத்தை அழிக்க விடு. ஒரு பக்தன் தான் வணங்கும் கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணிக்க துணிந்து விட்டால் அதன் பிறகு அவன் மரணத்தை கண்டும் அச்சப்படுவதில்லை. நீ என் உயிரை பறிக்க வேண்டும் என்றால் தாராளமாக பறித்து விடு. ஆகட்டும். ஓம் நமச்சிவாய. மகாதேவா, என்னை காக்கும் இறைவா, தங்களுடைய தரிசனத்தினால் நான் தனியனானேன் பிரபு. பல்லாண்டுகளாக நான் புரிந்து வந்த தவமானது இன்று இந்த சூழ்நிலையில் முழுமையடையும் என்று நான் எண்ணவில்லை. வேதபாட்டி முனிவரே, உனது பக்தியின் பூரண அர்ப்பணிப்பு பிரபஞ்சத்துக்கு பக்தியின் அனுபவ பாடம் ஒன்றை வழங்கும். ஓஹோ, இப்பொழுது மகாதேவரும் மகா காளியும் என்னை தடுக்க முயற்சிக்க பார்க்கிறீர்களா? தங்களால் என்ன செய்ய முடியும் என்று நானும் பார்க்கிறேன். தாங்கள் தங்களின் பிரியமான பக்தரை காத்து விட்டீர்கள். இருப்பினும் முழு உஜ்ஜயினி நகரமும் என் வசத்தில் உள்ளது. நீ ஆற்றும் செயல்கள் அனைத்தும் தீமைகளும் அழிவும் நிறைந்ததாகும் தோஷகா. எனினும் ஓர் உண்மையை நீ மறந்துவிட்டாய். அவச்செயல்கள் பல புரிந்து எவ்விடத்தை கைப்பற்றி அழிக்க எண்ணுகிறாயோ அவ்விடத்தையே ஒரு பக்தன் பல ஆண்டு காலமாக பக்தியினாலும் தவத்தினாலும் காத்து வருகிறான். இப்பொழுது அந்த புனிதமே உன்னுடைய அழிவிற்கான காரணமாகிவிடும். எனக்கு ஏதோ பிரபஞ்சத்தையே இருள் மேகம் சூழ்வது போல் நான் உணர்கிறேன்.
மேலும் என் பணியை எளிதாக்கி விட்டீர்கள் மகாதேவா. இனி நான் தங்களின் நன்மையின் வடிவமான புதல்வனை தீமையினால் கெடுத்து விட்டால் போதும். அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்தின் மொத்த நன்மையும் தீமையாகிவிடும். என் புதல்வனை விட்டு விலகிவிடு. இல்லை என்றால் தாக்குதல் என் மீது நடத்துவீர்களா? எச்சரிக்கை செய்கிறேன் தேவி. தாங்கள் அப்படி செய்தால் தாங்கள் தங்கள் புதல்வனையே தாக்க வேண்டி வரும். மகாதேவா, மகா காளியை நிறுத்துங்கள். நாராயணா, கௌரி இந்நொடியில் கணேசனின் தாயும் ஆவாள். இயற்கையும் அவளே. மேலும் அவள் மகா காளியாவாள். நன்மையின் முழு வடிவத்தையே தாக்கும் என்று நீ ஒன்றை நிரூபித்து விட்டாய். உனக்கு அறிவுரை வழங்குவதே வீண் என்பதை நிரூபித்து விட்டாய். மகாதேவா, இந்த அசுரனை அழித்து விடுங்கள். இவன் தன் சக்தியினால் இந்த பிரபஞ்சத்தையே அழுக்காக்கி விட்டான். மகாதேவா, தாங்கள் என்னை அழித்து விட்டாலும் ஏற்கனவே நான் இப்பிரபஞ்சத்தில் பரவிவிட்ட தீய சக்தியை தாங்கள் என்ன செய்ய முடியும்? அதை தாங்களால் அழிக்கவே முடியாது. ஒரு பக்தன் தனது கடவுளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தவம் புரிந்து விட்டால் அவனது பலத்தை இப்பிரபஞ்சத்தில் எவராலும் வீழ்த்த இயலாது. வேதபாட்டி முனிவர் தன்னுடைய தவத்தினால் இவ்விடத்தையே புனிதமாக்கினார். இப்பொழுது அந்த புனிதமே உன்னை அழித்து விடப் போகிறது. மகா காளி வாழ்க! மகா தேவர் வாழ்க!